ஓசூருக்கு அடுத்த வளர்ச்சி திட்டமாக அமைய இருப்பது பத்தலப்பள்ளி புதிய பேருந்து நிலையத்திற்கான 1.25 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 3 கீழ் பாதைகளை கொண்ட மேம்பாலம். ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான வளர்ச்சி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஓசூருக்கான புதிய பேருந்து நிலையம் பத்தலப்பள்ளி அருகே கட்டப்பட்டு வருகிறது. அது ஏற்கனவே தெரிந்த செய்திதானே என்று கேள்வி கேட்பவர்கள் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். கடந்த சில ஆண்டுகளில் கிருஷ்ணகிரி முதல் ஓசூர் அத்திப்பள்ளி வரை சுமார் 7 புதிய பாலங்கள் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொன்றாக முடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை ஓசூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையை ரிலையன்ஸ் நிறுவனம் மேம்படுத்தி வந்தது. இப்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ரிலையன்ஸ் உடனான ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு தனது நேரடி பார்வையின் கீழ் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்த நாள் முதல் இப்பகுதியில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த போக்கு நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு போதிய தொழில்நுட்ப ஆற்றல் மற்றும் மனித வளம் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது என தன்னார்வலர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் ஓசூர் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட முடியும் நிலையில் உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினால் பேருந்துகள் வந்து செல்வதற்கு பாலம் கட்டி கொடுக்கப்பட்டால் உடனடியாக அது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும். இந்த பாலத்தின் மொத்த நீளம் 1.25 கிலோமீட்டர் இருக்கப் போகிறது. கட்டி முடிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஓராண்டுக்குள் பணி நிறைவடைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நமது முந்தைய அனுபவங்கள் பாலம் கட்டுமான பணிகள் குறைந்தது 2 ஆண்டுகள் முதல் 4 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறது என்பதாகும். ஏற்கனவே பேரண்டபள்ளி முதல் கோபச்சந்திரம் வரையிலான பகுதி மலைப்பாங்கான செங்குத்து சரிவான சாலையை கொண்டுள்ளது. கோபச்சந்திரம் அருகே பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் இங்கு நாளொரு பொழுதும் விபத்துக்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. விபத்துக்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு பிளாஸ்டிக் குச்சிகளை நட்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தம்மாலான விபத்து தடுப்பு முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் குச்சிகள் விபத்துக்குள்ளாகி முழுமையாக அழிந்து ஒளிந்து விட்டது. இத்தகைய சூழலில் புதிய பேருந்து நிலையம் எதிரே பாலம் கட்டப்படுவதானால் கீழ்காணும் தகவல்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முதலில் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதன்பின் தனது கட்டுமான பணிகளை துவங்க வேண்டும். பாலப்பணி மேற்கொள்ளப்படும் இந்த இடத்தில் பத்தலப்பள்ளி காய்கறி சந்தை இயங்குகிறது. ஏராளமான பெரிய மற்றும் சிறிய சரக்குந்துகள் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டு காய்கறிகளை ஏற்றி செல்கின்றன. ஓசூர் சிப்காட் 2 மிக அருகிலேயே உள்ளது. அதனால் நாளும் பொழுதும் ஏராளமான வண்டிகள் வந்து செல்லும் பகுதி இது. ஏராளமான பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் அருகாமையில் இயங்குகின்றன. ஏற்கனவே இப்பகுதி ஓசூரில் கடும் போக்குவரத்து மிக்க பகுதிகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. திட்டமிடப்பட்டுள்ள இந்த பகுதியின் சாலை 6 வழிச்சாலையாகும். வேலை நாட்களில் இந்த சாலையில் பயணிக்கும் வண்டிகளின் எண்ணிக்கை சுமார் 70,000. விடுமுறை நாட்களில் இந்த எண்ணிக்கை சுமார் 1.5 லட்சம் வரை தொடும் என தரவுகள் தெரிவிக்கின்றன. இப்பகுதியில் சர்வீஸ் சாலை தவிர்த்து மாற்றுப்பாதைகள் எதுவும் இல்லை. சென்னை, தெற்கு மற்றும் மேற்கு தமிழகம், கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஓசூர் நகர் மற்றும் பெங்களூருவிற்கு செல்வதற்கான நுழைவாயிலாக இப்பகுதி அமைந்துள்ளது. பாலம் கட்டுமானத்துக்காக இப்பகுதியின் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டால் இந்த எண்ணிக்கையிலான வண்டிகள் சுமார் 100 அடி அகலம் கொண்ட பாதையிலிருந்து 40 அடி பாதையில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால் ஏற்கனவே கடும் போக்குவரத்தில் சிக்கி தவித்து வரும் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் பிற பகுதிகளில் ஏற்பட்டதை காட்டிலும் மிக கடுமையாக ஏற்படும். ஓசூர் கிருஷ்ணகிரி இடையேயான நெடுஞ்சாலையில் ஏற்படும் விபத்துகளுக்கு முழுக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த சாலையை முறையாக பராமரிக்காதது மட்டுமே அடிப்படையாக திகழ்ந்து வருகிறது. கோபச்சந்திரம் உள்ளிட்ட பாலம் கட்டப்படும் இடங்களில் முறையாக மாற்றுப்பாதைகளை அமைத்து தராமல் மேடு பள்ளமான சாலைகளை அமைத்திருப்பதாலும் வேகத்தடைகளையும் அமைத்து இருப்பதாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஓட்டுநர்களுக்கு உடல் சோர்வும் பயணிப்பவர்களுக்கு மனச்சோர்வையும் ஏற்படுத்தி இதனால் ஏராளமான சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்றன. ஓசூர் பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் விதமாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் பொறுப்பற்ற செயல்பாடுகள் அமைந்துள்ளது என தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஓசூர் நகரில் காவல்துறையினரின் எண்ணிக்கை குறைவு. டிராபிக் வார்டன்கள் ஏற்கனவே அளவிற்கு கூடுதலான பணிச்சுமையை கொண்டுள்ளனர். அதனால் பாலம் கட்டுமான பணி மேற்கொள்ளப்படும் பொழுது காவல்துறை மற்றும் டிராபிக் வார்டன்களை சார்ந்து போக்குவரத்தை சீர் செய்து கொள்ளலாம் என நெடுஞ்சாலை ஆணையம் கருதி கொள்ளக்கூடாது. பயிற்சியற்ற வடநாட்டு ஊழியர்களை வைத்து பேரண்டபள்ளி STRR கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த நெடுஞ்சாலை ஆணையம் முயன்று வருகிறது. அதே போன்ற ஒரு தவறை இப்பகுதியின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த முயற்சிக்க கூடாது. ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை துறை ஆணையத்திற்கு பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களின் கோரிக்கை என்னவென்றால்
பாலம் கட்டுமான பணி துவங்குவதற்கு முன்பு மேற்சொன்ன தகவல்களை உள்வாங்கி அதற்கு ஏற்ப உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கும் சாலையை பயன்படுத்தி பயணிப்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.